அனிதா விஜயகுமாரோட மகளான தியா மேரேஜ்க்கு என்ன யாருமே கூப்பிடல. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. விஜயகுமாரோட குடும்பத்தில் அவரது மகள் அனிதா தவிர மற்ற 5 பேருமே சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் இப்போ டாப் ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்காரு. அதே போல பிரீதா, ஸ்ரீதேவி, கவிதா இவங்க எல்லாருமே மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்குமே சினிமாவில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமாவே சினிமா விட்டு டோட்டலாக விலகியிருக்காங்க. விஜயகுமாரோட மற்றொரு மகளான வனிதா இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கும் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சினிமாவிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜோவிகா, ஜெய்னிகா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. நடிகை வனிதா இது வரைக்குமே 3 வாட்டி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேரேஜுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்குமே அவங்களோட மகளோட சேர்ந்து சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வனிதா. விஜயகுமாரோட ஏற்பட்ட பிரச்சனை காரணமா வீட்டை விட்டு வெளியேறப்பட்ட வனிதா இப்போ சிங்கிள் பேரண்டா அவங்களோட மகள்களை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வனிதாவின் மகள் ஜோவிகா ரீசெண்டா கூட பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ஜோவிகா பயங்கர பிஸியா போட்டோஷூட்ல கிளம்பி இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைரக்டர் பார்த்திபனோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜோவிகாவும் ஆயிருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜயகுமார் வீட்டில் திருமணம் களை கட்டி இருக்கிற நிலையில அதுக்கு என்ன யாருமே கூப்பிடல. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் வனிதா விஜயகுமார் அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியே மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன், ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு கோலாகலமா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இதுல விஜயகுமார் குடும்பத்தினர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா வனிதா மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. தியாவின் மேரேஜ்க்கு என்னை யாருமே கூப்பிடாத காரணத்தினால இவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டை போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதுல இருக்கிற வேர்ட்ஸ் என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கூட்டம் ஒரே இடத்துல சேரும்போது நீங்க மட்டும் தான் தனியா இருந்தா நீங்க எவ்வளவு பலம் வாய்ந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பதிவுலாம் அவங்க நாசுக்கா யாரை சொல்றாங்கன்னு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. எது எப்படியோ வனிதாவை கூப்பிட்டுருக்கலாம் மேரேஜ்க்கு, என்னதான் அவங்க மேல பகை இருந்தாலுமே அவங்க மேரேஜுக்கு இன்வைட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வனிதா சைட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.